நீங்கள் இப்போ வந்திருக்கிறது ஜெரி ஃபார்ம். ஸ்டார்ட் பண்ணிக்க முதல்ல ஒரு கோழி ஃபார்மாக தான் ஸ்டார்ட் பண்ணது. வித்தியாசமான ஒரு கோழி ஒன்று கையில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்னென்ன அந்த ஃபியூச்சரில் இருக்குதோ இப்போ அந்தந்த டெக்னாலஜியில் நான் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அது எங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ். ஒரு 8 பிறப்பு காணின்னா நீங்கள் 8 பிரித்து ஆண் பூச்சியில் இருக்கிற அந்த ஹோமோண்ட வாசம் கோழிகளுக்கு வெக்கதானே. அவன் பாருங்க அந்த ரெயினோஸை கொண்டே மேலே போட்டிருக்கோம். எப்படி அடிக்குதுன்னு பாருங்க தண்ணி மழை பெஞ்ச மாதிரி இருக்கு. சும்மா எல்லாம் மழை கண்டதுக்குள்ள விதைச்சு விட்டுருக்கோம். பனி வந்து பெஞ்ச அப்படி இருக்கும். மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட இந்த சிஸ்டத்தை போட்டு விட்டா உற்பத்தி செய்யற கண்டுகளை கூட நீட்டா இருக்குன்னு பாருங்க. ரெயின் கன் வந்து ஃபொரின்லாம் கூட பாவிக்கிறது. இப்போ மினி ஸ்ப்ரிங்க்ல ஷெட் அடிச்சு இதுக்கு கீழே நாற்று உற்பத்தி செய்ய போறோம். ஒரு குளிர்ச்சியான இடம் மாதிரி வந்து இருக்கு. மோட்டரை போட்டு விட்டா இந்த தண்ணி அடிக்குது. குலைய மட்டும் பட்ட வந்தா சரி. ட்ரிப் இரிகேஷன்ல ஒரு முக்கியமான பார்ட். 100 கோழிக்கு மேலே ஏற்ற மாட்டேன். ஒவ்வொன்றா பிடிச்சி ஏற்றது இல்லை. இந்த அசோக வளர்ப்புக்கான அந்த பெட். நானும் ஒரு பெரிய பண்ணை ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறேன். மாடு வந்து இப்படி அமர்த்த இதுக்கு தண்ணி வேணும். இன்குபேட்டர் வெளியில எடுக்கிறத விட எங்கள்கிட்ட குறைய எடுக்கலாம். மல்ச்சிங் ஷீட் 9500 இருந்து இருக்கு. இப்போ இது வந்து 4-way மிஸ்டர் என்று சொல்றது. எங்கள்கிட்ட ப்ரைஸ் நல்ல இருக்கு. நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். உங்களுக்கு எது எடுத்துக்கொள்ள கஷ்டமா இருக்கோ அந்த ஐட்டங்களை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி செய்யறோம். தண்ணி பாய்ச்சறது வந்து ஒரு டெக்னாலஜி மாடல்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. பொதுவாக நாங்கள் ஓப்பனாகவே சேலஞ்ச் பண்ணோம். ஸ்ரீலங்காவில் பெஸ்ட் ப்ரைஸ் எங்களுக்கு கொடுக்கணும். வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, நான் இப்போ வந்து எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் திருநெல்வேலி என்ற இடத்துல நான் வந்து நிற்கிறேன். இதில் இருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் வந்து அந்த திருநெல்வேலி சிக்னல் இருக்குது. இது வந்து பலாலி ரோட். ஓகே, இப்போ என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த விவசாயம் சம்மந்தமாக வந்து நான் நிறைய வீடியோ உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். அதுக்கு நிறைய பேர் வந்து உங்கள்ட்ட ஆதரவையும் வந்து தெரிவிக்கின்ற நீங்கள். ஸோ அப்போ அந்த வகையில் உண்மையிலே நீங்கள் ஒரு விவசாயம் இப்போ என்ன சொல்கிறேன், பயிற்சியாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் இப்போ கால்நடை வளர்ப்பாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு டெக்னாலஜி வைஸாக வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவைப்படுது. உங்களுக்கு தேவையான எல்லா விதமான அந்த வேலைகளையும் வந்து செய்து தரக்கூடிய ஒரு இடத்தை தான் வந்து இன்றைக்கு உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். உண்மையிலே நிறைய பேர் வந்து காணியை வச்சுக்கொண்டு அடுத்ததாக வந்து ஃபார்ம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த காணொலி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ நான் வந்து இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெரி ஃபார்ம். இங்கே அப்படியே ஒருக்கா வந்து காட்டு. ஸோ இப்போ நீங்கள் விவசாயம் சம்மந்தமாக வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்ய போகிறீங்க வேண்டாம், அந்த சொட்டு நீர் பாசனம், வந்து அந்த விசிறி முறை நீர் பாசனம், அப்படி இப்படின்னு சொல்லி அதை தாண்டி எல்லா விஷயமுமே வந்து இருக்குது. அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோழி இன்குபேட்டராக இருக்கட்டும், வந்து இந்த பண்டி வளர்ப்புக்கு தேவையானது, ஆனால் அப்படின்னு சொல்லி எல்லா டெக்னாலஜி விஷயமான எல்லா பொருட்களும் வந்து நீங்கள் ஒரே இடத்த வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதை தாண்டி வந்து இவங்களும் அந்த ஃபார்ம் வந்து இங்கே வந்து வச்சு செய்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நிறைய பேர் இப்படியான காணொலியில் வந்து தேடிக்கொண்டிருப்பீங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து இவங்கள்ட்ட வீடியோக்கள் வந்து போட்டுருவாங்க. ஆனால் இப்போ வந்து இவங்க அப்டேட் ஆகி வேறு லெவலில் வந்து இருக்காங்க. இவங்களோட கிளைகள் வந்து கிளிநொச்சி, அடுத்த முல்லைத்தீவு, அடுத்த யாழ்ப்பாணத்தில் வந்து இருக்குது. இதுக்கப்புறமா வந்து பெட்டிக்கோளவுக்கு வந்து போகிறாங்களாம் அப்படின்ற மாதிரி சொன்னவங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷ அனுபவம். அதை தாண்டி வேறு லெவலில் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து போய் சேரும். ஏன்னா இப்படியான காணொலி வந்து நிறைய பேர் வந்து தேடிக்கொண்டு இருப்பாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முன்னுக்கு வந்த உடனே வந்து இந்த ஒரு சின்ன ஒரு இது ஒன்று இருக்குன்னு. வணக்கம் அண்ணா. இந்த பார்த்தீங்களா தெரியும் வந்து ஜெரி ஃபார்ம். என்ன எவ்வளோ காலமாக இந்த வேலையை இருக்கீங்க? 1.5 வருஷம். எப்படி போகுது வேலையில்? உண்மையாக வந்து பார்க்குறது நிறைய பொருட்கள்லாம் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. என்னென்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க கேட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை பாருங்க. சரி, எப்படி உள்ளே போகலாமா? வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறோம். உண்மையாக வந்து நானும் ஒரு பெரிய பண்ணை ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்புறம் இந்த எனக்கு டெக்னாலஜி விஷயமாக வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. அப்போ உங்களை தான் வந்து நாடி வந்தேன். ஏன்னா உங்கள்கிட்ட வந்தால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம் வந்து கேள்விப்பட்டேன். உண்மையிலே எல்லாரும் தான் நாடி எங்கள்கிட்ட வெறினோம். சக்ஸஸாக செஞ்சு கொடுத்தோன்றோம். உங்களோட தேவையில்லை சொன்னால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சரி. இப்போ விவசாயம் சம்மந்தமான விஷயத்துக்கு மட்டுமா நீங்கள் வந்து செய்வீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபார்ம் சம்மந்தமான எப்படி அதற்கு எனக்கு தெளிவுபடுத்துறீங்களா? நாங்கள் வந்து பொதுவாகவே ஃபார்ம் இதுதான் கூட செய்து கொண்டு வரோம். ஃபார்ம் சம்மந்தமான ஃபார்ம்னு சொன்னாலே அதுக்கே விவசாயம் தானே. இப்போ கூட வந்து விவசாயத்துக்கு தேவையான இரிகேட் பண்ணுறது, அதாவது நீர்ப்பாசனம், இரிகேஷன் தான் கூட இப்போ செய்கிறோம். பண்ணைக்குரியதுகளும் செய்து கொண்டு வரோம். இப்போ கூட வந்து இப்போ தேவைப்பாடு இருக்கிறது வழியில் வந்து விவசாயத்துக்கு தானே.
விவசாயத்துக்கான இப்போ இரிகேட் பண்ணுற சிஸ்டங்கள் வந்து இப்போ நவீன முறைக்கு வந்துட்டு அதுதான் கட்டாயம் தேவையா இருக்கு. அதான் இப்போ கூலியாக்களை வச்சுக்கொண்டு நீங்கள் எனி டைம் தண்ணி அடிக்கணும் அப்படி இப்படி தேவையெல்லாம் வந்து இல்லை. நீங்கள் ஒரு ஃபோனை வச்சுக்கொண்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க செய்து தருவாங்களாம். சரி, இப்போ அதைத்தான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உண்மையிலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து தேவைப்படும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டில் இருந்து கொண்டோ இல்லை இங்கே இருந்து கொண்டோ வந்து நீங்கள் வந்து ஒரு இப்படி என்ன சொல்கிற இந்த விவசாயம் சம்பந்தமாக அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் இப்போ வேலையாட்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது வேணே. ஸோ அப்போ நீங்களே வந்து தனியாளாவோ இல்லாட்டி ஒரு ஆள் 2 பேரை வச்சு கொண்டு வந்து ஒரு பெரிய லெவலான ஒரு என்ன சொல்கிற அந்த பண்ணைகளில் வந்து கவனிக்கக்கூடிய மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். நீங்கள் இப்போ வந்து இருக்கிறது ஜெரி ஃபார்ம். இது வந்து அமைஞ்சிருக்கிற இடம் வந்து திண்ணவேலி. எங்களோட பிரான்ச் கிளிநொச்சிலையும் இருக்குது. இங்கே வந்து கூட ஃபார்மர்களுக்கு தேவையான சாமான், அதாவது விவசாயத்துக்கு தேவையான இரிகேஷன் சாமான்கள், இப்போ நவீன முறையில் என்னென்ன இருக்குதோ அவ்வளோ சாமான்களும் இருக்குது இங்கே. இப்போ ஒருத்தவங்களை ஆர்டர் பண்ணுறாங்கன்னா நீங்களே நேரடியாக போய் செய்து கொடுப்பீங்களா? அப்படியா? இரிகேஷன் சம்மந்தமானு சொன்னால் இப்போ புதுசாக இப்போ நடைமுறையில் இருக்கிறதில் வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வரோம். சரி, ஓகே. இப்போ என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கா காட்டுங்களேன். இங்கே இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ரிப் டேப் இரிகேஷன் முதலாவது. அதாவது பொலித்தீன் மெட்டீரியல்லாம் அந்த அதில் வந்து ஒரு சைஸுக்கு அதாவது 30 சென்டி கொண்டு அந்த மாதிரி இதுலேயே ஹோல்ட் பண்ணி வரும். இது வந்து கத்தரி, மிளகாய் அப்படியான பிளான்ட்டுகளுக்கு வந்து இப்போ நாங்கள் தண்ணி வேஸ்டேஜை குறைக்கிறதுக்காக சொட்டு சொட்டாக போகிற மாதிரி ஒரு செட்டப் தான் இது. ஓகே ஓகே ஓகே. இப்போ இது வந்து அப்படி கண்ட்ரோல் எல்லாம் வந்து இது கண்ட்ரோல் எல்லாம் வந்து இந்த கனெக்ட் பண்ணி காட்டியிருக்கிறோம். இது வந்து நாங்கள் இப்போ மெயின், அதாவது அல்கத்தின் மெயின் பைப்பில் இந்த ஆஃப்டேக், அதாவது இதை கட் பண்ணி போல் வேல் செட்டப் தான். அதில் கனெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இண்டிவிஜுவலாக தனித்தனி ஸ்டொப் வேல்வில் கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஒவ்வொரு நீர்ப்பாசன முறை அப்படியா? ஒவ்வொரு பயிருக்கு ஏற்ற மாதிரியும் நீர்ப்பாசன முறை மாறுபடும். மற்றது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி, மண்ணுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அங்கே இருக்கிற சூழல் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஓகேண்ணா. இப்போ என்னென்னா ஒரு அனுபவம் இல்லாத ஒரு ஆள் வந்து விவசாயம் செய்ய போகிறாங்களா? அனுபவம் இல்லைன்னா ஓரளவு அனுபவம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் வந்து பெரும்பாலும் தெரிஞ்சுக்காது. அவங்கள்ட்ட காணி இருக்குது. அப்போ அந்த காணிக்கு வந்து இப்போ எந்த வகையான நீர்ப்பாசன முறை, ஏன்னா அதை அப்படி பண்ணணும்னு கேட்டால் நீங்கள் அதை போய் பார்த்து பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா? செய்து கொடுக்குறோம். அப்படியான ஆக்களுக்கு என்ன செய்யறோம்னு சொன்னால், எங்கள்கிட்ட வந்து ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்குது. அதாவது அந்த ஃபோமை வந்து நாங்கள் அவைகிட்ட கொடுப்போம். அவே வந்து அதில் வந்து ஒரு ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி அவங்க வந்து அவங்கள்ட்ட இப்போ லேண்டுன்னு சொன்னால் அந்த லேண்டோட சைஸஸ், அது நீள அகலங்கள், அது லேண்டில் எப்படி பிளான் வச்சிருக்கணும், அந்த லேண்டில் எந்த எவ்வளோ தூரத்தில் கிணறு இருக்குது, அந்த லேண்டில் எங்கே கிணறு லொக்கேட் ஆகிருக்கு. அப்போ தானே எங்களுக்கு லைன்ஸ்கள் செய்கிறதுக்குரிய மாதிரி, லைன்ஸ் பார்க்கக்கூடிய மாதிரி, எல்லாம் கோட்டேஷன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அதை வச்சுக்கொண்டு அவங்க ஃபில் பண்ணி தர மெத்தட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு கோட்டேஷன் விட்டு கொடுப்போம். அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த எமௌண்ட்டு அவங்களுக்கு ஓகேவா, சர்டிஃபை ஆகுதா என்ன மாதிரி பார்த்துட்டு அவங்க வந்து ஓகே தாங்களுக்கு செய்ய சொல்லி சொன்னால் நாங்கள் அதுக்கு பிறகு நேராக ஃபீல்டு எப்படி நாங்கள் நேராக பார்க்கத்தானே வேணும். நேராக போய் பார்த்து அது தச்சு தவறி நான் இப்போ நாங்கள் நார்மலாக வந்து அவங்க ஃபில் பண்ணி தாரத்துக்கும் நாங்கள் ரியலாக போய் பார்க்கும்போதும் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்டுகள் அது வரலாம். அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற கோட்டேஷன் அது ஓகேன்னு சொன்னால், எமௌண்ட் ஓகேன்னு சொன்னால், அப்போ எங்களுக்கு வந்து பேருக்கு அவங்க சூஸ் பண்ண அவங்கள என்ன பயிர் வச்சுருக்குறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்னு இருக்குது. இப்போ எங்கள்கிட்ட வந்து ரிப் இரிகேஷன்ஸ் இருக்குது, அதாவது ரெயின்கோஸ் இருக்குது, ஸ்ப்ரிங்லர் இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன ரெயின் கன் இருக்குது. இப்போ அவங்கண்ட பயிருக்கோ சரி அவங்க கேட்குறது, இப்போ அவங்களுக்கு அதுதான் தேவைன்னு சொன்னால் நாங்கள் அதை செய்து கொடுப்போம். இல்லை அவங்கண்ட பயிருக்கு எது சூட்டபுள்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு சூட்டபுளான இரிகேஷன் முறையை செய்து கொடுப்போம். எங்களை பஸ் வந்திருக்கிறார், இது சம்மந்தமான முழுமையாக விளக்கத்தை அவர் உங்களுக்கு தருவார். என்ன சொன்னால் அவருக்கு இதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கூட, அதனால் அவர்கிட்ட கேட்டால் பெட்டர்ன்னு யோசிக்கிறேன். வீடியோ எடுத்து ஒன்று நிற்கிக்குள்ள வந்து எதிர்ச்சியாக வந்துட்டார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் கிழக்கு மாநிலத்தில் எங்கள் சகோதரர்கள் வந்திருக்கணும். ஸோ எங்களுமே சந்தோஷம் எங்கள்கிட்ட வந்தது. இப்போ உங்களுக்கு கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற வைக்கும் வட மாநிலத்தில் இருக்கிற வைக்கும் பொதுவாக சந்தேகங்கள் இருக்கும், என்ன மாதிரியான இரிகேஷன் செய்யலாம். இப்போ என்ன பிரச்சனை, பொதுவாகவே இப்போ எங்கள்கிட்ட ஆக்கள் வாரதுக்கான 2 தான். ஒன்று செலவை குறைக்கிறதுக்கு, 2வது வந்து எங்களுக்கு வந்து இப்போ அவைக்கு வந்து வேலையாகல் பிரச்சனை வந்து பொதுவாக இலங்கை ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே படித்து வந்ததால் இப்போ ஃபார்மில் வேலை செய்கிறதுக்கோ, அப்போ ஃபார்மில் வேலை செய்கிறதுக்கோ ஆக்கள் பற்றாக்குறை ஒன்று இருக்குது. அப்போ 2 பிரச்சனை மெயினாக தொழில். ஒன்று செலவை குறைக்கணும், மற்றது வந்து உற்பத்தியை கூட்டணும். அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அதாவது நாங்கள் பொதுவாக இப்போ நீங்கள் நார்மலாக உதக்கடையில் வேண்ட சாமானத்துக்கு தண்ணி இந்த உதம் கெமிக்கல் மற்றது இந்த 2 ஐட்டத்தையும் தவிர மிச்சம் எல்லாமே எங்கள்கிட்ட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ எங்கள்கிட்ட தச்சமயம் ஃபங்க்ஷனிங்காக யாழ்ப்பாணமும் கிளிநொச்சி பிரான்ச்சும் இருக்குது. புதுக்குடியிருப்பு இன்னும் 2 மாதத்தில் ஓப்பன் பண்ணோம். நான் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு இன்னும் வார வருஷம்
இப்போ செங்கலடி மட்டக்களப்பில். எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்கள்? நாங்கள் 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க முதல்ல ஒரு கோழி ஃபார்மாக தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது. பின்ன அதுக்கு பிறகு தான் நாங்கள் இப்போ என்ன இப்போ ஃபார்ம்ன்றவுடனே உடனே என்ன செய்வாங்க, முதல் ஃபார்ம்ன்றா கோழியை கேட்பாங்க, இப்போ முட்டை கேட்பாங்க, இப்போ இந்த சில பேர் கண்டுகள் கேட்டாங்க. ஸோ மரக்கறி கண்டு உற்பத்தி செய்கிறோம். மற்றது வந்து இப்போ அது ஒன்று எல்லா சாமானையும் கேட்க. ஸோ எது சந்தையில் இந்த அவைலபிலிட்டி குறைவாக இருக்கும், அதாவது உங்களுக்கு எது எடுத்துக்கொள்ள கஷ்டமாக இருக்கோ அந்த ஐட்டங்களை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறோம். மற்றது வந்து அந்த ஐட்டங்களை மிகவும் விலை குறைஞ்ச சொல்யூஷனாக கொடுக்கத்தான் நாங்கள் எங்களோட ஆப்ஜெக்டிவ். இப்போ கண்டுகளையும் இங்கே உற்பத்தி செய்து கொடுக்குறோம். நாங்கள் இப்போ வந்து சரியான வெயில் சீசன், இதில் கண்டுகள் வரும் பயிர்பட மாட்டோம். நீங்கள் நாங்கள் ஃபார்முக்கு போய் பார்க்கலாம், நாங்கள் நாட்டு உற்பத்தி க்ரீன் ஹவுஸ் நீங்கள் பார்க்கலாம். கண்டுகள் கணக்காக இருக்காது. என்ன ரீசன்டா இப்போ இது சீசன் இல்லை, இது வந்து என்ன சொல்ல கடும் வெயிலால் யாருமே பயிர் வந்து முதல் நாட்ட மாட்டேன். அப்போ ஒன்று மார்ச்சில் நாட்டியிருப்பினா இல்லாடி ஜூலையில் செய்திருந்தேன். அப்போ அதனால் கண்டல் குறைவாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் மற்ற க்ரீன் ஹவுஸ் எப்படி நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம், மற்ற என்னென்ன வெரைட்டிஸ் இதுகள் இதில் எங்கே இருக்குன்னு சொன்னீங்க. இதில் இன்னொரு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இரிகேஷன் சிஸ்டம். நாங்கள் அங்கேயும் செய்து வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ எங்களுக்கு எது அப்ளிகபிளோ அதை மட்டும் நாங்கள் செய்து வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ நாங்கள் இருக்கிற எல்லா டைமும் அங்கே செய்யறதுக்கு இடம் இல்லை. ஸோ எங்களுக்கு என்னென்ன அப்ளிகபிளோ எங்களோட டைப் ஆஃப் க்ராப் இருக்குது, வாழைக்கு வாட்டர்மெலன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இதுகள் வந்து எங்களுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். மற்றது இப்போ அதில் எது எங்களுக்கு தேவையோ அதை மட்டும் நாங்கள் அங்கே வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் போனீங்கன்னா அங்கேயும் சில பார்க்கலாம். அவர் வந்து ட்ரிப் டேப்பை பற்றி முதல்ல நாங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரிப் பைப்லேயே இப்போ பாருங்க கணக்கு வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு அவருக்கு 2 லிட்டர் தண்ணி வரும், சரியா? இது வந்து உங்களுக்கு 4 லிட்டர் வரும், இது 8 லிட்டர் வரும், இது 16 லிட்டர் வரும், இது ஒரு அவருக்கு 14 லிட்டர் வரும், இது 80 லிட்டர் வரும், இது 150 லிட்டர் வரும். இப்போ சரி நீங்கள் கேட்கலாம் தானே ஏன் இவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் அவங்களோட லைன் சரியான நீட்டாண்டு வைங்க. லைன் வந்து நீங்கள் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு போகிறீங்க. போய்க்க என்ன செய்யும், நீங்கள் பெரிய ட்ரிப்பரை போட்டால் போகிற தண்ணி முன்னுக்கே போய் முடிஞ்சிடும், தொங்கலுக்கு தண்ணி போகாது. சரிதானே? அதோட பிரச்சனை. ரெண்டாவது வந்து என்ன பிரச்சனை, அந்த கால்சிய பிரச்சனை அடைக்கிற பிரச்சனை இருந்தால் முதலாவது அடைப்படுறது இது, ரெண்டாவது அடைப்படுறது இது. ஏனெண்டா அந்த எவ்வளோத்துக்கு லிட்டர் குறைவாக வருதோ அவ்வளோத்துக்கு ஓட்ட சின்னதாக இருக்கும், சரிதானே? அப்போ இப்போ நாங்கள் ஒரு நாளுமே யாழ்ப்பாணத்துக்கு 8 லிட்டரை குறையாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆனால் இப்போ நீங்கள் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸோ இப்போ நீங்கள் மலைநாட்டிலேன்னா இதெல்லாம் போடலாம். இப்போ அவங்களை எடுத்துகிட்டு போய் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா? அப்படியாது பொதுவாக வந்து எங்கள்கிட்ட வேண்டியக்கே நாங்கள் ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்து தான் வைக்க விடுறது. அப்படி பிரச்சனை வந்தால் என்ன சிம்பிளாக அந்த ட்ரிப்பரை மாற்றிடுறாங்க. இப்போ இது வந்து ஒரு செட்டப். இது வந்து இது வந்து அரோ ட்ரிப்பர் என்று சொல்கிறேன். இது வந்து கூடுதலாக என்னது பார்க்கணும்னா அந்த இப்படி வச்சுட்டு அந்த மேலே அங்கே பேக்குகளில் கல்டிவேட் பண்ணி பாருங்க, அந்த பேக்கில் கல்ட்டி அப்போ அந்த இப்போ அதுக்கு பைப்பில் விட்டு இப்படி விட இல்லாதோ. ஸோ அப்போ இந்த இப்படி ஒரு டியூப் கொண்டு போட்டு இங்கே அந்த ஒரு பேக் கொண்டு எடுத்தாங்க, இப்படி எடுத்து இதை என்ன செய்வோம் உள்ளுக்க குத்தி விடல. உள்ளுக்க குத்தி விட்டா இதுல இருந்து 8 லிட்டர் தண்ணி இப்போ அவருக்கு போகும். இப்போ இது ஏன் இப்போ இப்படி வச்சு வரேன்டா இது வந்து கூட அந்த பேக்ல வைக்கிற ஹேண்டலுக்கு தான் இது பாவிக்கிறது, சரிதானே? இப்போ இதுலேயும் வேறு வெரைட்டி இருக்குது. இந்த இது வந்து இப்போ என்ன செய்யணும், சில நேரம் கண்டு வந்து அடிக்கி தண்ணி போகணும்னா இந்த ட்ரிப்பர் பாவிக்கலாம். மேலே இப்போ அதனால இருக்கு இங்கே பாருங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, நிறைய விஷயம் வந்து உண்மையில் வந்துருக்கு. நாங்கள் இது சம்பந்தமாக என்ன சொல்லுறது, நிறைய பயிற்சிகளோட வீடியோலாம் எடுத்து பொதுவாக வந்து இப்போ எல்லாருமே மாறிக்கொண்டு இருக்கணும். என்ன ரீசன்டா மெயினான பிரச்சனை இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை என்னென்னா உண்மையாக மெயின் ரீசன் மாறுறதுக்கு வந்து லேபர் காஸ்ட். இங்கே லேபர் காஸ்ட் வந்து 4000 தாண்டி போகுது per day. சரி, ஒரு நாளைக்கு. அப்போ 4000 தம்பி கிட்டத்தட்ட உங்களுக்கு உண்மையாக நீங்கள் ஃபுல்லாக லேபரை தான் போட்டு செய்வீங்கன்னா நீங்கள் தோட்டமே செய்யலை இப்போ ஏற்னாலே. ஆனால் இப்போ சில பேட்டரிகளோ அங்காளி பக்கத்தில் இருக்கிற அதை வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைக்கணும். ஏன்னா அவைக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வசதிகள் பெருசாக இல்லை. ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைத்தா தான் அவை தம்புல வந்து விற்க அவைக்கு பெரிய யோசனை. இப்போ அங்கே இருக்க தேவை வித்தியாசம், இங்கே இருக்க பேட்டரிகளோ அங்காளி பக்கம் எங்களோட கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்கிறேன்னா தங்களுக்கு லேபர் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா தங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் கூட இருக்குது. ஒவ்வொரு ஃபார்மர்ஸுக்கும்
அது வித்தியாசம். இப்போ இது வந்து 4-way மிஸ்டர் என்று சொல்றது. இது இப்போ நீங்கள் எங்களோட ஃபார்மில் எங்களோட க்ரீன் ஹவுஸுக்குள்ளே போட்டு கிடக்கு. க்ரீன் ஹவுஸுக்கு போட்டிருக்கீங்க, நீங்கள் அதை பார்க்கலாம். இது வந்து சும்மா துமி மாதிரி, துளி இல்லை துமி மாதிரி இப்படி தெரிக்கும். அப்போ தெரிக்க என்ன செய்யணும்னா, இது வந்து மாட்டு பண்ணையில் கூலிங்குக்கு பாவிக்கிற நீங்கள் சில நேரம் யூடியூப் வீடியோஸில் கணக்கு பாருங்க, அந்த இது மாதிரி போகும், அந்த ஸ்ப்ரேயர் அடிச்ச மாதிரி, அதுதான் இது. இது வந்து ரெயினோஸ் இரிகேஷன். இப்போ ரெயினோஸ் இரிகேஷன் இது என்னத்தை கண்டா, இதுதான் ஜெஃப்னால. இப்போ நீங்கள் நாங்கள் ஒரு 10 யூனிட் விற்போம்டா, 10 யூனிட்டில் ஒரு 7 யூனிட் இதுதான் கூட கேட்பாங்க. மெட்டிகலோசைடும் இதுதான் கூட போகிறது. இது வந்து ரெயினோஸ் என்னென்னா, இப்போ ஒரு மழை தூவின மாதிரி, இப்போ நீங்கள் அங்கே பார்க்க அங்கே உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம் ஃபார்மில் பார்க்க தெரியும். இது வந்து பொதுவாக எந்த குரோப்புக்குமே பாவிக்கலாம். ஆனால் நடுக முறையில் நீங்கள் சின்ன ஒரு மாற்றம் செய்யணும். எந்த குரோப்புக்கும் பாவிக்கலாம். இருக்கிறதுக்கே விலை உறைஞ்ச சொல்யூஷன் இதுதான். எந்த லேண்ட் இருந்தாலும் என்ன இருந்தாலும் விலை உறைஞ்ச சொல்யூஷன் இதுதான். இப்போ இது வந்து என்ன செய்யணும்னா, இதில் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இப்போ இதில் வந்து ஒரு 30 சென்டிமீட்டருக்கு இந்த ஒரு ரோட்டை இருக்கும். இங்கால இருக்க ஓட்டை இடது பக்கம் வலது பக்கம் அடிக்கும். சரி, இது வந்து லேசாக பஞ்சால வர்றது. சில பேர் யோசிக்கணும், இப்போ நீங்கள் ஊசியால் ஊற்றி போட்டு விட்டா வருந்தானே அப்படி வராது. அந்த ஹோலில் யூனிஃபார்மிட்டி ஒன்று இருக்கும். அதாவது ஒரு அந்த ஹோல்டு சைஸ் கூட ஒன்றா இருந்தால் தான் அந்த அடிக்கிற தன்மை எல்லாம் சீராக இருக்கும். அப்போ என்ன செய்யலான்னா, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் 30 சென்டிமீட்டருக்கு உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும். 30 சென்டிமீட்டருக்கு உங்களுக்கு ஹோல்ஸ் இருந்தால் இதில் வந்து இங்கே இருக்க 3 ஹோலும் இங்கால் அடிக்கும். சரிதான் உங்களோட. சரி, இப்போ நீங்கள் எப்படி இருந்தாக்க உங்களோட இடது கை பக்கம் அடிக்கும். மிச்சம் இங்கே இருக்க 3 ஹோல் இருக்குல்ல, இது வலது பக்கம். நடுவுக்கு இருக்கிறது மேலே அடிக்கும். சரிதானே? அப்போ நீங்கள் அங்கே பார்க்க உங்களுக்கு அதில் விளங்கும். அதில் நீங்கள் வாங்க, இது வந்து ஒரு இது ஒன்று ஒரு அளவு அப்படி. இது வந்து 1.5 ஹால். இப்போ இது வந்து 1.5 ஹால். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தான் விளங்கும். இது வந்து 1.5 இன்ச்சு, அது வந்து 1 இன்ச்சு அந்த இருக்குது. அது வந்து இது வரையுமே அந்த இருக்குது. ஓகே, சரி. அப்போ காணி பெருக்க நீங்கள் பெரிய சைஸாக மாற்றி கொண்டு போகணும். காசு சின்ன, அப்போ சின்ன நீங்கள் ஒரு 2 பரப்புக்கெலாம் பேர்ச் 2 பரப்புண்டா கிட்டத்தட்ட 20 பேர்ச் 10 பேர்ச்சுக்கான செய்கிறீங்கன்னா நீங்கள் இந்த இதுக்கு போகலாம். சரி, இது நீங்கள் ஒரு 7 பரப்பு 8 பரப்புண்டா நீங்கள் இதுக்கு போகலாம். நீங்கள் வேக கணக்கில் செய்கிறீங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. தற்சமயம் எங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக். நீங்கள் அதுக்கு போகலாம். அப்படி இப்போ உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன்ஸ் மாறும். இப்போ உண்ட வேண்டிய எல்லாத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தல. பொதுவாக இது வந்து தான் இருக்கிறதுக்கே பழைய இரிகேஷன். இது ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். இதுதான் நார்மலாக இல்லைங்க ஃபுல்லாக கூட பாவிக்கிறேன்னா இதுதான் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸும் நீங்கள் எங்கள்கிட்ட எடுத்துக்கொள்ளலாம். இது நான் சொன்ன ரெயின் கன் வந்து ஃபொரின்லாம் கூட பாவிக்கிறது. இப்போ இது வந்து என்னத்துக்கண்டா, மாட்டு புல்லு, சோளம், பூசணி அப்படியானதுக்கு தான். இப்போ இதை அடித்து நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக திரும்புது. நான் கையை ஆட்டையில் நான் திரும்புது வேறு. இது இப்படி ரவுண்ட் பண்ணி அடிக்கும். ரவுண்ட் பண்ணி ஃபுல்லாக அடிக்கும். இதில் 2 இன்ச்சில் இருக்குது, 1.5 இன்ச்சில் இருக்குது, 1 இன்ச்சில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் பாவிக்கிறவ அலுமினியத்துக்கு போகலாம். அப்போ இதுக்கு ஸ்டாண்டுகள் இருக்குது. மற்றது வந்து இப்போ நீங்கள் மல்ச்சிங் ஷீட் இருக்குது. மல்ச்சிங் ஷீட் 9500 இருக்குது. மல்ச்சிங் ஷீட் என்னென்னா, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கீழே இந்த பொலித்தீனை விரிச்சிட்டு அந்த கண்டுகள் வைக்கிற கண்டுகள் நாட்டுறது. சரிதான். இங்கே இந்த இதை விரித்து போட்டு நடுறது. மேலே ஷேட் நெட்டுகள் இருக்குது. அந்த மேலே கட்டுவாங்க. இதில் இந்த பச்சை கலர், கருத்த கலரில் அதுகள் இருக்குது. ஸோ அப்படியான இந்த உங்களோட வேலையை சுகமாக்குறதுக்கான சாமான மாதிரி பூட்ஸ் இருக்குது. பெடி பூட்ஸ். இப்போ பெடி பூட்ஸ்லேயும் 2 இருக்குது. ஒன்று வந்து சிலிக்கன் இருக்கிறது, மற்ற சிலிக்கன் இல்லாது. சிலிக்கன் தான் புதையாது. மற்ற ஹார்ட் ரப்பர்ண்டா உள்ளுக்க வச்சா புதஞ்சா அதுக்கு பிடிச்சிடும். இது காலோட அப்படி ஃப்ளெக்சிபிளாக ஆகாதபடியாக சில பேர் என்ன அது இந்த விலையும் இது இந்த விலையும் ஒப்பிடுறது. அது இந்த விலையும் இது விலையும் சரியான வித்தியாசம். நான் மார்க்கிங் ஷூஸில் வர மெட்டீரியல்லாம் இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் என்ன நடக்குமெண்டா, உங்களை நீங்கள் புதஞ்சா திரும்ப வெளியில் எடுக்கலாம். மற்ற பூச்சை போட்டு நீங்கள் புதஞ்சிட்டீங்கண்டா காதை எடுத்துட்டு பேர் ஷூவை கையால் போயிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த பூட்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் ஃபுல்லாக இப்படியே போட்டுட்டு இதோட பெல்ட்டோட போட்டு இப்படி கட்டுறது. ஓகே ஓகே ஓகே.
அப்போ ஒரு ஃபார்மிங் செய்ய போகிறோம்னு சொல்லிச்சுன்னா எல்லா இதுவும் வந்து அதான் மற்றது வந்து மோட்டர்களும் நீங்கள் வெளியில் எடுக்கிறத விட எங்கள்கிட்ட குறைய எடுக்கலாம். கரண்ட்டில் செய்கிற மோட்டர் இருக்குது, சோலார் இது வந்து சோலார் மோட்டர். ஓகே, இது எல்லாமே சோலார் மோட்டருக்கு இறந்ததும் இருக்குது. மற்றது வந்து நீங்கள் க்ரோ பேக்ஸ், உங்களோட இதுகளுக்கு தேவையான க்ரோ பேக்ஸ் கருப்பு வெள்ளை ஒரு அளவுலையும் இருக்கு, எல்லா அளவுலையும் இருக்கு. மற்றது வந்து இப்போ உங்களுக்கு வந்து இன்குபேட்டர், நீங்கள் ஃபார்முக்கு தேவையான இன்குபேட்டர்கள், தீவன இதுகள், மற்றது இந்த ப்ரூடிங் இது மட்டும் தான் இருக்கு, இல்லை வேற மோட்டர் இருக்கு எல்லாம். இப்போ என்ன கடை கொஞ்சம் இது சின்ன ரெண்டபடியாக எல்லாத்தையும் கொண்டு இங்கே வைக்கலாம். மற்றது இப்போ இந்த மாடு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி குடிக்கிறது. இது என்னென்னா இப்போ நீங்கள் மாட்டுக்கு ஒவ்வொரு காலம் வேலையாக நம்பி இப்போ இருக்கல, அது எல்லாரும் என்ன ஒழுங்காக தண்ணி வைக்கிறாங்க. இப்போ சில பேர் கேட்டதுன்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக தண்ணி விடுறது. இப்போ இதில் நீங்கள் பைப்பை பூட்டி விட்டீங்கன்னா மாடு வந்து இப்படி அமர்த்த இதுக்கு தண்ணி வரும். மாடு இப்படி பேர்ந்து விட்ட உடனே தண்ணி நின்றுடும். அப்போ மாடு எப்போ விருப்பமோ தண்ணியாக குடிச்சு கொள்ளும். நீங்கள் தொண்டையை வச்சு இறக்க தேவையில்லை. இது வந்து ப்ரூடிங் லேம்ப்னு சொல்கிறேன். இது இந்த கோழிகளுக்கு ஹீட் தேவை தானே, கோழி குஞ்சுகள் வளர்க்க. கோழி குஞ்சுகளுக்கு ஹீட் தேவைன்னா இது வந்து என்ன செய்யும்னா, இது வந்து இப்போ பொதுவாக இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா குண்டுகள் தான் போடுறது. குண்டுகள் போட்டால் என்ன செய்யும், ஒரு 2 கிழமையும் தாக்கு பிடிக்காது. 2 கிழமைக்குள்ள என்ன செய்யும்னா அப்போ இது வந்து 2 வருஷம் கிட்ட பார்க்க நாங்கள் எங்களுக்கு போட்டியிருக்கோம். நீங்கள் அங்கே அதுவும் பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் எவ்வளோ செய்து பார்க்காம நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். என்ன எங்களுக்கு அது லாபமாக இருந்தால் தான் நாங்கள் அதை மற்ற இது வந்து அந்த அசோலா வளர்க்குறது. அசோலா வளர்ப்பு நீங்கள் கேள்விப்பட்டியல தெரியாது. இந்த அசோலா வளர்ப்புக்கான அந்த பெட் இது வந்து 9 அடி. இப்போ இதுலேயும் 2 குவாலிட்டி இருக்குதா. இப்போ நீங்கள் வேண்டேக்க இந்த ISO இது இருக்குன்னு பார்த்து தான் வேண்டணுமா. ஏன்னா நீங்கள் இந்த திக்னஸையும் பார்க்கலாம். இப்போ இது அரைவாசி வெயிட்டில் இருக்குது, விலை குறைவா. இந்த ப்ராடக்ட் இந்த பர்பஸை வடிவாக சர்வ் பண்ணால் மட்டும்தான் ISO கொடுப்பாங்க. இந்த ISO முத்திரை இல்லாட்டிக்கு இந்தியாவில் எந்த சாமானும் வேண்டக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து அந்த நாட்டை அதை அங்கீகரிக்காட்டிக்கு எங்கள் நாடு அவங்க ஒன்றும் நல்ல தான் அங்கீகரிப்பாங்க. நல்லது இல்லாததான் இப்போ இங்கே இலங்கையில் கூட கிடக்கு. நாங்கள் வந்து அந்த அதுதான் நாங்கள் முதல் சொன்னாங்களோ, அந்த இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த விட பெஸ்ட் விட தெரியலாது. ஆனால் இதோட குவாலிட்டி குறைஞ்ச பொருளுக்கு தரலாம். இது வந்து இப்போ அசோலா வளர்க்குறது, மண்புழு வளர்க்குறதும் இருந்தது, தற்சமயம் முடிஞ்சுதான் நான் வேறும். இது வந்து ஓட்டோ ஸ்ட்ரிஞ்ச் என்று சொல்கிறது. இது என்ன செய்யறதுன்னா அந்த பண்ணையில் என்ன செய்யறதுல நம்ம வேக்சினை வந்து மருந்து ஒரு 100 கோழிக்கு மருந்து ஏற்றணும் மாட்டோம். ஒவ்வொன்றா பிடிச்சி ஏற்றுறது இல்லை. இதுக்குள்ள கொழுவியாச்சு கோழியை பிடிச்சாச்சு அடித்தா எத்தனை ml நாங்கள் செட் பண்ணலாம். இதில் என்ன 2 ml செட் பண்ணி போட்டு அது அந்த நாங்கள் 2 ml விட்ட மட்டும் வாங்குவோம். இப்போ இப்படி எடுத்து அடித்தா பிறகு மேலே இருந்து இழுக்க போகுது, என்னத்த 2 ml இழுக்க போகுது. அப்போ இப்படி 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 அடிச்சுக்கணும் போகலாம். பெரிய இது வந்து சின்ன பண்ணையாளர்களுக்கு தேவை வராது. உள்ள வந்து கோழி பண்ணையாக்கள் இதுக்கு இருக்கிறது. சீட்ஸுகளும் எல்லாத்துலேயும் இருக்குன்னு எல்லா சீட்ஸ் வெரைட்டிஸும் இருக்குது. இது வந்து ஒரு ட்ரிப் இரிகேஷனில் ஒரு முக்கியமான பார்ட். இது வந்து என்ன சொல்கிறேன்னா வெஞ்சூரி செட்டப்னு சொல்கிறது. இது வெஞ்சூரின்னா இப்போ நாங்கள் வந்து உதத்த கையாலையில் போடணும். இது என்ன செய்யலாம், நாங்கள் கேரட் போட்டு இதுக்குள்ள விட்டால் இது ஆட்டோமேட்டிக்காக இழுத்து ஃபில்டர் பண்ணி அது லைனே கொடுக்கும். ஓகே ஓகே. இதை வச்சு நாங்கள் எவ்வளோ போகணும் மட்டும் இதில் கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம். சரிதானே. அப்போ நீங்கள் உதத்தை கரைச்சி வச்சா சரி, அது இழுத்துக்கொள்ளும். ஓகே. இப்போ நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்கள் தானே அந்த யூனிட் நாங்கள் கொண்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காது. இப்போ அதே மாதிரி நாங்கள் இங்கேயும் கொண்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது எங்களை நான் மாடலுக்கு சும்மா கொஞ்சம் செய்கிறோம். அப்போ அந்த தோட்டத்தில் வந்து இப்போ ஃபில்டர் பாய்க்கிறது, இப்போ ஃபில்டருக்கு என்ன இது இப்போ நாங்கள் ஆக்சுவலாக அவங்களை பூட்டி இருக்கேக்க அதில் விளாங்கும். இப்போ இதில் வந்து பாருங்க இப்போ என்ன ப்ரெஷர் இருக்குதுன்றது காட்டும். இப்போ உங்களுக்கு 0.5 bar இருக்குது. சரிதானே. அப்போ 0.5 bar ப்ரெஷர் இருக்குது. அது ரெயின் நோஸுக்கு வடிவாக காணும். இப்போ இது நாங்கள் மெயினாக வாழை மட்டும்தான் இதுக்குள்ள செய்கிறோம். ஸோ இந்த ரெயின் நோஸ்ன்னு போது நாங்கள் காய்ச்சினாங்க தானே அங்கே. இப்போ அது வந்து எப்படி இங்கே இதுக்குதுன்றது உங்களுக்கு அங்கே பார்க்கலாமா. அவங்க இது வந்து அண்ணாக்கள்ட தோட்டம். அப்போ அவங்களே வந்து செய்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த ரெயினோஸ்ன்றது இப்படி அடிக்குதுன்றது.
இதுக்குள்ள பாருங்க இந்த எப்படி நாங்கள் இதுக்கு ஒன்றும் இல்லை பைப் மோட்டரை போட்டு விட்டா இந்த தண்ணி அடிக்குது எப்படி அடிக்குது குலையை மட்டும் பட்ட வந்தா சரி நீங்கள் இந்த வெயில்லேயும் எப்படி அந்த குலையலுக்கு இதுக்கு நாங்கள் உதவும் பெருசாக போடுறது இல்லை அங்கே பாருங்க குலையெல்லாம் எந்த பெருசாக இருக்குன்னு நான் பெருசாக இதில் மீனக்கட்டு தண்ணி உதம்ப அதே தான் அப்படியே திருப்ப அந்த இலையிலேயே தான் திருப்ப என்ன செய்யறோம் உதமா போட்டா இப்ப அது தண்ணி பட்டு அதை என்ன செய்ய முக்கிடும் இதே நீங்க விட்டீங்கன்னா கீழே தண்ணி வருது அப்ப அது லுக்காது அப்படி எல்லாத்தையும் செஞ்சுருவாங்க அவங்க விளங்கப்படுத்திட்டாங்க அதானே இங்க பாருங்க அவங்கள்ட்ட இந்த தோட்டத்திலேயே வந்து செய்திருக்காங்க எப்படி தண்ணி அடிக்குதுன்னு பாருங்க கொஞ்சம் கிட்ட நல்ல குளிர்ச்சியா இருக்கு நீங்க இப்ப இங்க யாழ்ப்பாணத்துல இருக்க இப்ப இருக்க வெக்கேக்கு சரியா இதுக்குள்ள நிக்கலாம் போல இருக்கு மழை பெய்யுற அந்த இது மாதிரி வந்து இருக்கு கிஷோத் இதுதான் நீங்க சொன்னீங்களே அந்த லெஃப்ட் ரைட்னு சொல்லி ரெண்டு அந்த ஏழு ஓட்டை இருக்குல்ல பாருங்க 3 ஓட்டை தண்ணி இங்க வருது சரியா மிச்சம் 3 ஓட்டைன்னு அங்கால போகுது இது இந்த வாழையண்டேக்க எங்க தண்ணி விழுந்தாலும் உங்களுக்கு ஓகே நெருக்கமா தான் நிக்குது இப்ப இப்படி ஒன்று செய்தா இப்ப எவ்வளவு காலத்துக்கு வந்து தாங்கும் இந்த பைப் இந்த பைப் உங்களுக்கு 2 வருஷம் குறைஞ்சது கூடினது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு நிக்கும் இதே நீங்க இந்த ஒரிஞ்சி ரெயினோசன் தான் உங்களுக்கு 2 தொடக்கம் 3 வருஷம் ஒன்று ஹாலண்டா ஒரு 3 தொடக்கம் 4 வருஷம் அது திக்னஸ் கூடிக்கொண்டுல போகும் போக இதோட சின்ன ரெயினோசன்டா கொஞ்சம் உங்களுக்கு குறைய வருஷம் தான் நிற்கும் ஆனா உங்களுக்கு இப்போ இப்படி தானே நீங்கள் ஒரு 3 மாதத்தில் இறைக்கிற காசை இது இந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு கிடு வந்தது மற்றது மெயின் பைப்பு எல்லாம் 5-10 வருஷம் கிடக்க போதல்லோ இது மட்டும்தான் இது வந்து ஒரு 20 உங்களோட மொத்த செலவில் ஒரு 30-40 வீதம் தான் இது இந்த செலவு வர போகுது இப்போ இது இந்த 30-40 வீதத்தை நீங்கள் 2-3 வருஷத்துக்கு திருப்ப செய்யறதால உங்களுக்கு நட்டம் பண்ணது வராது இப்போ சிம்பிளா யோசிங்க இதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம் தண்ணியை திறந்து விட்டுட்டு வாழைக்குள்ளேயே வெட்டுறோம் எப்படி அடிக்கின்றாரு எவ்வளோ வரைக்கும் அடிக்கன்னு சொல்லி நிம்மதியாக வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஒரு குளிர்ச்சியான இடம் மாதிரி வந்து இருக்குது அந்த மலை நாட்டில் போய் பாய்கள் வந்து எப்படி இருக்கணும் ஸோ அப்படியே வந்து இருக்குது வாழையெல்லாம் வந்து நல்ல ஹெல்த்தியானு சொல்லுவாங்கல்ல ஸோ அப்போ அந்த லெவலுக்கு வந்து இருக்குது நல்லா வளர்ந்து அந்த வாழைக்குள்ளையெல்லாம் வந்து ஸோ அப்போ ஒரு நல்ல ஒரு நிர்வாக திட்டம் இதே எல்லாமே உண்மையிலே வந்து நீங்கள் வந்து உங்களோட தோட்டங்களுக்கு வந்து செய்து கொள்ளலாம் இப்போ இது வந்து வேறு எதுக்கு செய்யலாம் இந்த இது வந்து வாழை தோட்டம் இது ஒன்று வந்து மற்றது கச்சானுக்கு செய்யலாம் இப்போ கீரை பீட்ரூட் கேரட் கோவா இப்போ நீங்கள் இப்போ எதுக்கு செய்யும் கவுப்பிக்கு செய்யலாம் இப்போ எல்லாத்துக்குமே செய்யலாம் மிளகாய் கத்தரி அண்டேக்கு அது நீங்கள் நடுவ முறையை மாற்றோம் நீங்கள் நடுவ முறை இருக்குல்லோ இப்படித்தான் இந்த இது வந்து நாங்கள் குறைச்சி விட்டுருக்கோம் இப்போ திறந்தா பெருக்கும் இப்போ நாங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க அப்போ இது நாங்கள் ஃபுல்லாக திறக்க இல்லை ஃபுல்லாக திறந்தோம்னா இன்னும் அந்த அளவுக்கு அடிக்கும் வேணும் இதுல வந்து ஒரு பொலிட்டினல் செய்து கொண்டிருக்கிறோம் சரி அதாவது வந்து மழை நேரங்கள்ல நாற்று வளர்க்க மழை வந்து பெஞ்சா நாற்றுகளை பழுதாக்கிடுமல்லோ அப்போ அதுக்கு வந்து இப்போ இதுக்கு வந்து ஃபுல்லாக ஷெட் அடிச்சு இதுக்கு கீழே நாற்று உற்பத்தி செய்ய போகிறோம் இது வந்து மழை காலத்துக்கு பாவிக்கிறதுக்கு வெயில் காலத்துக்கு பாவிக்கிறதுக்கு அங்கே க்ரீன் ஹவுஸ் இருக்குது இது பொலிட்டனல் நாங்கள் இந்த செய்து முடிக்கல இப்போ நீ மழை காலத்துக்கு நாள் கிடக்குத்தானே அதாவது என்ன முடிக்கல இதுக்கு கீழே ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணி இது நாங்கள் செய்ய நீங்கள் அடுத்த முறை கேட்க வேண்டாம் இதை பார்க்கலாம் இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்து எங்கிட்ட க்ரீன் ஹவுஸாக பார்ப்போம் ஓகே 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 இது கீரை தோட்டம் இது கீரை என்னத்துக்காண்டி வளர்க்குறோம்னா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுகள் நாங்கள் வந்து என்னத்துக்காண்டா மெயினாக விதைக்காண்டி தான் இதை விட்டுருக்கோம் இதை நீங்கள் அங்கே பார்த்த ஒரு சிஸ்டம் இதில் பாவிக்கிறோம் பாருங்க மினி ஸ்ப்ரிங்கில் இருந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த சரி இதுகள் வந்து கீரை தோட்டத்துக்கு அது எப்படி என்ன நிறத்தில் குத்தி வச்சிருக்கு தண்ணி அங்கே இந்த விதைகள் இதுக்குள்ள தண்ணி போனால் அந்த ஸ்பீட்டுக்கு இது உங்களுக்கு வேலை செஞ்சு வந்து இருக்குது ஓகே ஓகே சரிதான் இது வந்து கீரை விதைக்காண்டி என்ன பூச்சி தாக்கம் குறைக்கிறதுக்காண்டி கொஞ்சம் சின்ன முடலில் செய்து கொண்டிருக்கிறோம் என்ன இதுக்கு போது நாங்கள் கீரை போட்டு எங்கிட்ட தேவைக்கு பிடுங்கினாங்க மிச்சத்தை நாங்கள் விதைக்கி இப்போ இது வந்து ஓகே வாங்க நாங்கள் க்ரீன் ஹவுஸுக்கு போவோம் உண்மையிலே ஒரு பெரிய ஃபார்ம் வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்காங்க வெஞ்சால அந்த அங்காளெல்லாம் வந்து போய் பார்த்து நாங்கள் வந்து அப்போ அவங்களும் இந்த டெக்னாலஜி வைஸாக வளர்ந்துருக்காங்க ஸோ அதை மற்றவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அதான் வந்து சொல்லணும் அதை மட்டும் போட்டு விடுங்க மேலான இது வந்து க்ரீன் ஹவுஸ் 4-வே நீங்கள் அங்கே காட்டின உங்களுக்கு 4-வே 4 இது வந்து க்ரீன் ஹவுஸுக்கு மட்டும் இல்லை இது வந்து நீங்கள்
உங்களுக்கு எப்படி கிடக்குன்னு பார்க்க விளங்குது தானே. உண்மையாக வந்து அந்த என்ன இந்த பனிச்சாரல் நிற்கும் இல்லை அது மாதிரி தான் இது வந்து உங்களுக்கு நின்றாலும் பெருசா அங்கே தண்ணி படுற மாதிரி தெரியாது. பெருசாக இது இல்லை. இது வந்து நாங்கள் வந்து க்ரீன் ஹவுஸுக்கு இது வந்து வெயில் காலத்தில் நாற்றுகளை உற்பத்தி செய்யறதுக்கான இடம். நீங்க யோசிப்பீங்க என்னடா அவ்வளோ கண்டு தான் கிடக்கண்டு யோசிப்பீங்க. என்ன வேணா இது சீசன் இல்லை. நான் முதல்ல சொன்னேன் தானே. இப்போ இது வந்து இங்கே வந்து இனி வந்து ஏப்ரல் ஏப்ரல் முடிஞ்சு மேக்கு தான் இந்த மாத கடைசிக்கு பிறகுதான் நாற்றுகள் வந்து நாங்கள் நீ போடுவோம் வேண்டாம். அது பிறகுதான் இது என்ன பிரச்சனைனா இது வந்து தண்ணியா விழாது. இது வந்து உள்ளுக்கு ஒரு குளிரான கிளைமேட்டை கண்டு எவ்வளவு வடிவானிக்கு பாருங்க பார்த்தீங்களா தெரியும். ரெண்டாவது இது நேரத்தில் இருந்ததில் நீங்கள் கொடுத்துட்டீங்க. இப்போ வந்து கொஞ்சம் கண்டுகள் நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் வாங்க. அவ்வளோ பெரிய இது மாதிரி இல்லை. ஆனால் தண்ணி வந்து தான் இருக்குது மலைச்சாரல். இதுகள் வந்து இப்போ இதில் வந்து எவ்வளோ கண்டுகளும் வந்து எவ்வளோத்துக்கு இப்போ இதில் உற்பத்தி செய்கிற கண்டுகள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க. அப்படி இருக்கு. ஸோ இது ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு இது வந்து தக்காளி. அதாவது கொஞ்சம் தக்காளி வந்து இப்போ இதுகள் வந்து இப்போ நாங்கள் வீட்டு தோட்டத்துக்கு கேட்குறாங்களுக்கு மட்டும்தான் இப்போ நாங்கள் இதுகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் கொஞ்சம் கண்டுகள் இருக்கு. ஆனால் இப்போ 6 மாதம் முடிய கூட இது என்ன இடம் கிடக்குது. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குல்லோ. அப்போ கண்டுகளை கொஞ்சம் இதுக்குள்ள வச்சு கிடக்கு. இப்போ உண்மையாக இருக்கிற கண்டுகள் வைக்கிறே இல்லை. வைக்கலாம் நாங்கள் வைக்கிறே இல்லை. இப்போ இடம் கிடக்குறேன் சும்மா வச்சிருக்கோம். அது பார்த்து தெரியும். இது வந்து நீங்க உங்களோட மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை இல்லாட்டி வீட்டுக்கு கூட இந்த சிஸ்டத்தை போட்டு விட்டா பார்த்தா நீங்க பனி வந்து பெஞ்சு அப்படி இருக்கும். அந்த ஆட்டோமேட் பண்ணபடியா சும்மா எல்லாம் கண்டதுக்குள்ள விதைச்சு விட்டுருக்கோம். நாங்க விற்கிற சீட்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிட்டா என்ன செய்யறது வந்து இப்போ இதுல சும்மா போட்டு விடுறது. இப்போ எங்கள்கிட்ட ரெயினோஸ் தானே. ரெயினோஸ் நீங்க மிளகாக்கு போடலாம் நான் சொன்னது. அப்ப பாருங்க இப்போ நாங்க திறந்து விட்டா இந்த எங்க மட்டும் அடிக்குதுண்டு. இதுல இங்க வாங்க. இப்ப இதுல வத்த எல்லாம் போட்டு காய்ச்சும் கிடக்கு. இது சும்மா இப்ப எங்களுக்கு அநியாயமா எறிகிற விதை எல்லானே இதுல போட்டு சும்மா எறிஞ்சு விட்டா இப்ப இந்த ரெயினோஸ்லாம் இதாண்டு இதெல்லாம் அப்படி நாங்க இதுக்குள்ள இங்க நாங்க இது உற்பத்தி செய்யணும்னு செய்யறே இல்லை. கோழிகளுக்கு வெக்கதானே. அவன் பாருங்க அந்த ரெயினோஸை கொண்டே மேல போட்டிருக்கோம். எப்படி அடிக்குதுன்னு பாருங்க தண்ணி. மழை பெஞ்ச மாதிரி இருக்கு. நீங்க டிரெக்டா அங்கேயே வரலாம். இங்க ஒரு விஷயம் ஒன்று பார்த்து நான் வந்து இந்த பக்கம் இது என்னன்ற சொல்லுங்க. இது வந்து சொல்றது வந்து ஹோமோன் ஸ்ப்ரே என்று சொல்றது. பொதுவா வந்து இந்த பாகல், புடோல், பூசணி போன்ற இதுக்கு வந்து இந்த பழகி பிரச்சனை ஒன்று இருக்கு. இந்த பழகிக்கு என்ன செய்யும்டா அந்த ஓட்டை போட்டால் அந்த காயை அப்படியே நாசமாக போயிடும். இது என்ன செய்யறோம்னா இப்போ இதில் எங்கள்கிட்ட ஒரு ஸ்ப்ரே ஒன்று இருக்குது. இது ஃபெர்மோன் ஸ்ப்ரே என்று சொல்கிறேன். இதை நாங்கள் என்ன செய்வோம்டா சரிதாங்க. இப்போ இந்த ஸ்ப்ரே நாங்கள் நீங்கள் அடிக்க பாருங்க. அப்படி அடிச்சு விடுவேன். இப்படி அடிச்சு விட்டா இதில் வந்து என்ன செய்யும், இதில் இருக்கிற பெண் பூச்சிகள் இது ஆண் பூச்சியில் இருக்கிற அந்த ஹோமோண்ட வாசம். அப்போ இது அந்த பெண் பூச்சிகள் எல்லாம் வந்து என்ன செய்யும் சரிதானே. பெண் பூச்சிகள் வந்து ஃபுல்லாக இல்லை ஒட்டிடும். பெண் பூச்சி ஒட்டினா என்ன செய்வாங்க, இனப்பெருக்கம் நடக்காமல் என்ன செய்யும், இந்த இது பெருகாது. அப்போ இது வந்து ஓர்கானிக்காக செய்கிறார்களுக்கு நல்ல ஒரு இது சரிதானே. அப்படி ஒரு விஷயம் காட்டுங்க. அப்படி ஒரு விஷயம் சொல்லி பாருங்க. நான் வரைக்கில் பார்த்துட்டேன். அப்போ அதில் அந்த அப்படியே பூச்சியெல்லாம் வந்து ஒட்டி இருக்குன்னு சொல்லி அதான் கேட்டுறான் வந்து. ஸோ அப்படியான விஷயங்கள்லாம் எனக்கு உண்மையிலே வந்து பார்க்கக்குள்ள தெரியுது. அப்போ அந்த பூச்சியில் வர பிரச்சனையில் ஃபுல்லாக நீங்கள் நாங்கள் சின்ன ஒரு இடத்துல இது வேண்டி வச்சுருக்கோம். ஒரு என்னென்னா அந்த வீடு தொடர்ந்து செய்ய இப்போ கத்தரிக்கோ புடோலுக்கோ இந்த இப்படியான வர பிரச்சனையில் தடுக்கிறதுக்கான தான் இது கூடுதல். நாங்கள் வீடு தோட்டம் சும்மா செய்யறோம் அதுக்கு தான். இது வந்து ஆட்டோமேட் இரிகேஷன் கண்ட்ரோலர் சரியா. இது சொல்றது சோல்நெட் வால்வ் வந்து. இது என்ன செய்யும்னா அப்போ இது என்ன செய்யும்னா இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபோனில் பார்க்கலாம். இந்த ஆப்பில் உங்களுக்கு 8 ஜோன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 8 பிறப்பு காணின்னா நீங்கள் 8 பிரித்து ஒவ்வொரு வேல்யூ அதுக்கு போட்டு நீங்கள் அதுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நாங்கள் என்ன உங்களுக்கு டிரெக்டாக தூர இடங்கள்லாம் கூட இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ உங்களுக்கு அறிஞ்சு கொள்ளணும் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் சொல்கிறோம். இதை சொல்கிற சோல்நெட் வால்வ் வந்து. ஸோ இப்போ என்ன செய்யறோம்னா இப்போ நாங்கள் வந்து இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் ஜோனுக்கு தண்ணி போகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 2வது ஜோனுக்கு தண்ணி விட்டோம்டா இப்போ என்ன செய்யுதுண்டா இந்த இது ஓப்பன் ஆகும். உங்களுக்கு சத்தம் கொண்டு இருக்கும் பாருங்க. இந்த மோட்டர் ஓப்பன் ஆகும். சரி இப்போ இதை விட்டுட்டு நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஜோனுக்கு இதேண்டாண்டா
இந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அடிச்சு கொள்ளலாம் ஓப்பனாக. இப்போ இது ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ உங்களுக்கு ஒரு 8 ஏக்கர் காணின்னா நீங்கள் ஒரு சோனா பிரித்து போட்டு நீங்கள் இப்போ இதுக்கு நீங்கள் இரிகேஷன் செய்தாலும் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீ அதை பூட்டி திறக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லோ. இப்போ அந்த பிரச்சனையும் இதன் மூலம் இல்லாமல் போதும். நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆள் அதை விட்டு எல்லாம் சரியாக வேலை செய்யலான்னு பார்த்தா சரி. நாங்கள் என்னென்ன அந்த ஃபியூச்சரில் இருக்குதோ இப்போ அந்தந்த டெக்னாலஜியில் நான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது எங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ். அது முக்கியமாக வந்து எந்த நாட்டில் இருந்தாலுமே இது இப்போ நீங்கள் இன்டர்நெட் இருக்கிற எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம். ஊரில் வந்து உண்மையாகவே இது இலங்கையில் இருக்கிறார்கள் பெருசாக ப்ரிஃபர் பண்ணுறதே இல்லை. ஊரில் இப்போ இங்கே ஹானியை வச்சுக்கொண்டு ஒரு 20 ஏக்கர் 50 ஏக்கர் வச்சு கொண்டு இருக்கு. இப்போ என்ன செய்யறேன்னு தெரியாமல் அங்கே போய் நின்று கொண்டு இப்போ அதை வந்து என்ன செய்யற ஃபாரினர்ஸ் தான் கூட இது வேண்டாம். பெரிய ஹானி இருக்கிறார்கள் வேண்டும். இப்போ 100 ஏக்கர் 50 ஏக்கர் பல பக்கம் வெள்ளமட்டவால் பக்கம் செய்யறது அவே எடுக்கினேன். ஆனால் இப்போ பொதுவாக வந்து இவே எடுக்க 1 ஏக்கர் 2 ஏக்கர் செய்கிறார்களுக்கு இது பெரிய அளவுக்கு பிரியோசனம் இல்லை. ஆனால் அவைக்கும் இப்போ வயது போனாக்கள் அப்படின்னா இதை நீங்கள் பூட்டி கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக இப்போ எந்தெந்த இடத்துக்கு இதை இப்போ நீங்கள் பார்த்தீங்க அந்த வாட்டரிங் ஜோன் 1 2 3 இருக்கு. நான் 2 வேல் கலெக்டர் 2க்கு தான் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நீங்கள் எந்த இதுக்கு பேர் வைக்கலாம், முருங்கை தோட்டம். இப்போ நீங்கள் ஒரு தோட்டத்துக்கும் இப்போ நீங்கள் வாட்டரிங் ஜோன் அந்த வந்து என்ன செய்யலாம், நீங்கள் இப்போ இதுக்கு ஆப்பும் இருக்குது. இப்போ இது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவும் விடலாம். 10 மணிக்கு இந்த வேலை திறக்கணும், 2 மணிக்கு இந்த வேலை திறக்கணும், 3 மணிக்கு அப்படியே நீங்க டைமிங் பண்ணி விடலாம். ஸோ நீங்க இதை 1 மணி ஆஃப் பண்றது கூட இல்லை, நீங்க டைமிங் பண்ணி விட்டீங்கன்னா எல்லா இதுவும் இல்லை. இன்றைக்கு மழை பெஞ்சதுன்னா நிப்பாட்டுறதுக்கும் ஒன்றும் வேசையாமல் இருக்கிறதுக்கும் இதில் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னு பாருங்க. அதாவது ஃபார்முக்கு வந்து தண்ணி பாய்ச்சறது வந்து ஒரு டெக்னாலஜி மாடலில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஃபோன்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு கிட்டத்தட்ட உங்களோட ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயலில் 20 இதுக்காக இதுவே செய்யுது. இதுக்காக மட்டும் இப்போ தண்ணி வருது அது நிமிஷம் இருக்கு. 8 நிமிஷத்துக்குலாம் நிற்காட்டணும்னா இந்த இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எஸ் ஓகே தண்ணி அடிச்சு போட்டு ஓகே வந்து ஒரு நல்ல சிஸ்டம் வந்து இப்போ இது நிறைய பேருக்கு தண்ணியை கனெக்ட் பண்ணுறாங்க. கரண்ட் அடிக்க மட்டும் பயப்பட தேவையில்லை. 24 வோல்டேஜ் தான் இதுக்கு கரண்ட் அது. ஸோ இப்போ நீங்கள் ஏசியில் கரண்ட் அடிக்கும் அந்த கரண்ட் அடித்தாலும் அந்த உங்கள் உயிருக்கு பாதுகாப்பாக இல்லை பாருங்க. உங்களுக்கு இன்டர்வல் செட் பண்ணலாம். 10 நிமிஷம் விடணுமா இல்லை எத்தனை நிமிஷம் விடணும், எல்லாம் உங்களுக்கு என்னென்ன டைம் சோனுக்கு எவ்வளோ விடணும் அது செட் பண்ணலாம். மற்றது வந்து ஒவ்வொரு நாளும் தண்ணி விடுவோமா, ஒன்றை விட்டு ஒரு நாள் தண்ணி விடுவோமா, இல்லாட்டிக்கு வந்து ஸ்பெசிஃபிக் டேயில் மட்டும் இதுக்கு தண்ணி விடுவோமா, நீங்கள் பார்த்தீங்க இல்லாட்டி ஒவ்வொரு மந்தியாலத்துக்கு தண்ணி விடுவோம் மகாவலின்னு தவிர. ஸோ அதை நீங்கள் செட் பண்ணலாம். மற்றது வந்து எப்போ சன்செட் சூரியன் உதிச்சா பிறகு எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் சரியோ. அப்படி சரியான சோஃபி உங்களுக்கு வந்து எந்த இதுவுமே இல்லையாண்டு இல்லை சரிதானே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ன வந்து பாருங்க, இப்போ ரெயின் ஸ்கிப் மழை பெஞ்சா ஸ்கிப் பண்ணணும். பனி எங்களுக்கு பொருத்தம் இல்லை. இது உதாரணங்கள் எல்லாத்துக்குமே செய்திருக்கு. இப்போ ரெயின் வந்தால் இன்றைக்கு ரெயின் சென்சர் ஒன்று வந்துருக்கு, அதை வண்டி பூட்டி விட்டா மழை பெஞ்சா தண்ணி விடாது அடிக்காது. ஓகே சரிதானே. அப்போ அப்படி இதுகள் இருக்குது. மற்றது ஃபுல்லாக உங்களுக்கு என்ன தேவையோ அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் ஹசல் ஃப்ரீயாக நீங்கள் போய் என்னவும் செய்து கொள்ளலாம் சரிதானே. எப்படி ஐடியா வந்தது உங்களுக்கு, எப்படி ஒரு விஷயத்தை செய்வோம்னு சொல்லி? இப்போ இப்படி தான் நீங்கள் ஒரு ஒன்று எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போயிருக்க, நீங்கள் நாங்கள் கோழியை செய்து கொண்டு இருக்கீங்க. இப்போ கோழி மருந்துக்கு அப்படின்னா பேசினா கோழிக்கு உங்கள்கிட்ட கோழிக்கான சாமான்கள் இன்குபேட்டருக்கு கொண்டு கேட்பினா. ஸோ அதை கேட்குறத நாங்கள் கொடுத்துக்கொள்வது. இல்லாட்டி நீங்கள் இப்போ நாங்கள் பாருங்க அந்த அந்த படிப்படியாக தான் வந்தாங்க. உடனே ஒன்றை ஸ்டார்ட் பண்ணல. கோழியிலேருந்து கோழின்ற சாமான்களுக்கு வந்தாங்க. கோழி சாமான்லேருந்து இப்போ இந்த ஃபார்ம் ஒரு ஜெரி ஃபார்ம் வந்து இருக்குது. ஃபார்ம் வந்து ஒன்று என்ன செய்வாங்க, சில பேர் கேட்பாங்க பூக்கண்டு இருக்கும். இப்போ எங்களுக்கு இடவசதி இல்லாத நாங்கள் அந்த பூக்கண்டு வேறு போயில்லை. ஏன்னா அது மற்றது வந்து இப்போ எல்லாமே லேபர் இன்டென்சிவாக போகிறோம். அப்போ நாங்கள் என்னென்ன இது லேபர் இன்டென்சிவாக இருக்கோ அதுக்கு நாங்கள் பெருசாக இறங்குறோம். இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை எங்களுக்கும் இருக்குந்தான். பேரில் என்ன செய்தோம்னா சரி, அப்போ அதுக்குள்ளே போனால் பெரிய ஃபார்மெண்டா கண்டை கேட்டினேன். ஸோ கண்டை உற்பத்தி செய்ய பேர் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா சரி, இப்போ உற்பத்தி செய்து கொண்டு வைக்க மழை வந்தால் மூடுறதுக்கு ஆள் வேணும், புடுங்குறதுக்கு ஆள் வேணும், மகந்தடிக்கிறதுக்கு ஆள் வேணும். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்தோம், புடுங்க தேவையில்லை, மூட தேவையில்லை,
விதை போடுறது மட்டும்தான் நாள், மிச்சம் எல்லாம் ஆட்டோமேட்டிக். இப்படி இப்படி கண்டு இதை இப்படி இதுக்குள்ள போட்டுட்டு கொண்டே வச்சோம்னா ஒவ்வொரு காலம் டைமிங்குக்கு தண்ணி அடிச்சு கொண்டு இருக்கும். மழை வந்தாலும் டிரெக்டாக இதாண்டாது, வெயில் வந்தாலும் ஷேட் நெட், அந்த ஷேட் நெட்டுக்கு தண்ணி அது பாதுகாத்து கொள்ளும். மழை வந்தாலும் டிரெக்டாக துளி வராது. ஸோ அது இதாண்டு கொள்ளும். ஸோ நாங்கள் என்ன செய்யலாம், எவ்வளவுத்துக்கு நாங்கள் டிபெண்டன்சியை குறைக்கிறோமோ அவ்வளவு தான் நாங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணலாம். இல்லாட்டி என்ன பற்றி என்னென்னா நாங்கள் டிபெண்ட் பண்ணி இருந்தால் என்ன நடக்குமாண்டா, இப்போ அது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ எங்கட பொருட்கள் எல்லாம் விற்கிது, அதுக்கும் சொல்லணும். லேபரை நீங்கள் குறைக்கலாம், காஸ்ட்டை குறைக்கலாம். இப்போ நாங்கள் விற்கிற எல்லா பொருளுமே, இப்போ எக்ஸாம்பிள் ஏன் சோலார் மோட்டார் விற்கிது, எலக்ட்ரிசிட்டியில் டிபெண்டன்சியை குறைக்குது. மற்ற நாங்கள் செலவை குறைக்குது. நாங்கள் இரிகேஷன் என்ன, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு தோட்டத்தை எடுத்தீங்கன்னா தோட்டத்தை முதலாக வர்றது அவங்க 48 காசுண்டு வேண்டுவாங்க. இப்போ வந்து தண்ணி இறப்பு காசுண்டு வேண்டுவாங்க. அப்போ இந்த 2 காஸ்ட்டுமே இப்போ ஒரு போகத்தில், அதாவது 4 மாதத்தில் அவங்க இந்த காஸ்ட் எடுத்துடல, மிச்சம் வாங்காததுக்கு 2 வருஷமும் அவங்க செலவிட்டாங்க. அதனால தான் இந்த பிஸ்னஸ் நல்ல அழகிய ஒழிய. ஆனால் இப்போ நிறைய பேர் அந்த விவசாயத்தை விட்டு போயிட்டாங்க. அதான் இப்போ போனாக்கள் வந்து டெக்னாலஜிக்கு நீங்கள் அடாப்ட் பண்ணாட்டிக்கு தான். இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் டிவிக்கே என்னென்று வேண்டது, நீங்கள் அந்த இது இருக்குது, அந்த செக்மெண்ட், யங் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் தொடர்பில்லை. ஓகே, அவ என்ன செய்வாங்க, அந்த செக்மெண்ட் வந்து என்ன செய்யும், அவங்களுக்கு ஓட் பண்ண. ஸோ நீங்கள் ஓட் பண்ண. அப்போ நாங்கள் அந்த இப்போ இதுக்கு தொடர்பில்லாட்டிக்கு நாங்கள் சேஞ்ச் வந்து எப்போ வேணாம். இப்போ நாங்கள் உங்களை கூட சேஞ்சுக்கு அடாப்ட் பண்ணாட்டிக்கு நாங்களும் பிஸ்னஸில் இல்லாமல் போகலாம். நாங்கள் என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்டுக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கோம். ஸோ அதான் உண்மையில் வந்து இப்போ டெக்னாலஜி விதமாக ஒரு ஃபார்ம் ஒன்று செய்ய போகிறீங்கன்னா என்னென்ன விஷயம் தேவையோ வந்து எல்லாமே வந்து இங்கே இருக்குது. அதை வந்து உங்களோட கடையை காட்டுது. நான் அதை தாண்டி இதை வச்சுக்கொண்டு அவங்க ஒரு ஃபார்ம் செய்திருக்காங்களா. ஸோ அதையும் வந்து நேரடியாக வந்து போய் பார்க்கலாம். அடுத்ததாக வந்து எங்களோட கோழி செக்ஷன், போல்ட்ரி செக்ஷனை அப்போ அந்த தங்கச்சியாவா எங்களோட சோஷியல் மீடியா ஆஃபீஸராவா. ஸோ அவள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவா. நான் இதில் என்ன மாதிரி என்ன நான். சரி, ஓகே, தேங்க்யூ. சந்திச்சது சந்தோஷமா.